வணக்கம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது, அது எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்கு உண்டான வீடியோ இது. பொது பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அவங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ, அந்த கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும், ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும். அந்த கொடுப்பனையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதற்கேற்ற தசாவும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும். ஸோ இந்த வருடம் 2025 எந்த மாதிரியான சீக்ரெட்ஸை, எந்த மாதிரியான மிராக்கிள்ஸை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஓப்பன் அப் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த 2025வது வருடம் எந்த மாதிரி விஷயங்கள்ல ஆக்கப்பூர்வமான அப்கிரேடேஷனையும், எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பமாட்டும் மீனமாட்டும் ஆல்ரெடி லாஸ்ட் 2.5 இயர்ஸ் எனக்கு 7.5 வந்துருச்சுங்கிறதா எல்லாருமே பரவாயில்ல, எங்கள் வீட்டில் 7.5 வந்துருச்சு, உங்கள் வீட்டில் வந்துருச்சாங்கிற மாதிரியே தான் எல்லாருமே இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மீனராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மச்சனியாக தலையில் சனி அமர்ந்திருக்கிறது மட்டும்தான். ஒரு பக்கம் லேசினஸை கொடுக்கும், இன்னொரு பக்கம் விரயத்தை கொடுக்கும். விரயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய அலைச்சலோட பிரயாணத்தோட உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. நார்மலாக போடுற ஹார்ட் ஒர்க்கை விட கொஞ்சம் அசாதாரணமான ஹார்ட் ஒர்க் போடுங்க. எகைன் 7.5 சனிக்கு நான் சொல்கிற ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, தர்மத்திலேருந்து இம்மியில் கூட நகர்ந்துடாதீங்க. எல்லா விதத்துலையும் அதர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கும், எல்லா விதத்துலையும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், தவறான விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கும் சாட்டன் ஓப்பன் அப் பண்ணி கொடுத்துரும். யாருமே பார்க்கல நீ பேசு, யாருமே பார்க்கல நீ செய்யு, யாருமே கண்டுக்கல நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சாட்டன் அதுக்கான ஆப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணிடும். ஆனால் எப்போ அதை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோமோ அன்னைக்கு தப்புன்னு அடி ஒழுகும். ஸோ 7.5 சனி காலகட்டத்தில் இது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டீங்க, நம்மளை சுற்றி ஒரு 1000 கண்ணு பார்த்துட்டு இருக்குங்கிறத நீங்கள் மைண்டில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, உச்சத்தை தொட்டாங்க அப்படின்னு. யாரெல்லாம் உச்சத்தை தொட்டாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களோட பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக 7.5 சனி காலகட்டங்களில் மட்டும்தான் ஒருத்தவங்க உச்சத்தை தொட்டிருக்காங்க. ஸோ 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் மட்டுமல்ல. லக்னத்தில் இருக்கிற சனி உங்களை இன்னுமே நிறைய நிதானத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்க சொல்லுது. சனியுடைய பார்வை உங்களோட 3ஆம் பாவமான முயற்சியில் விழுகுது, 7ஆம் பாவமான கஸ்டமர் அண்ட் கிளையண்ட் அண்ட் சமூகம் அதில் விழுகுது, 10ஆம் பாவமாக தொழில் ஸ்தானத்துலேயும் விழுகுது. அப்போது அலைச்சலோட பிரயாணத்தோட தொழில் செய்ய சொல்லி நிர்பந்திக்கிற காலகட்டமாக இந்த 2025 இருக்க போகுது. இப்போ மோர் யூ ட்ராவல், மோர் யூ வாண்டர், மோர் யூ கேன் மேக் மணிங்கிற இந்த தம்புருவில் திருப்பி நீங்கள் லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு இனி வருமானம் எடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா சாட்டன் வருமானத்தை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். லக்னாதிபதியான குரு 4ஆம் பாவமான வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, சுகஸ்தானத்துக்குள்ளே போயிடுச்சு. சுகம் சௌரியம் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக ரெடி பண்ணணும், நான் வீட்டிலே இருந்து ஒரு தொழில் செய்யணும், நான் என்னோட ஸ்கில்லை பர்ன் பண்ணி ஒரு வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்க போகுது. பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இந்த 12 ராசியில் யார் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னா, 7.5 சனியை மீறி மீனராசி பெஸ்ட்டாக தன்னை வெளியே கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, லக்னாதிபதி 4ஆம் பாவத்துக்கு போயிட்டு 10ஆம் பாவத்தை பார்க்குறது, லக்னாதிபதி 4ஆம் பாவத்துக்கு போயிட்டு அஷ்டமத்தை பார்க்குறது, மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மீனராசி மீன லக்னக்காரங்க இந்த வருடம் எதிர்கொள்ள போகிறாங்க. ரிலேஷன்ஷிப் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா லக்னாதிபதியான குரு 4ஆம் பாவத்துக்கு போயிட்டு அஷ்டமத்தை பார்க்குது. அப்படிங்கும்போது ரிலேஷன்ஷிப் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனங்கள் இயக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 10ஆம் அதிபதியான குரு அஷ்டமத்தையும் பார்க்குது. அப்படிங்கும்போது தொழிலில் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. ஆனால் 6ஆம் பாவத்தில் இருக்கிற கேது ஒரு விஷயத்த நமக்கு ஸ்ட்ராங்காக வார்னிங் கொடுக்கும். என்ன அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி, ஹையர் அஃபீஷியல்ஸை மீறி, தர்மத்தை மீறி மட்டும் நகர்ந்துடாதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் 1 இயர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைப்பிடிச்சிட்டிங்க. அப்படிங்கும்போது பாக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மீனம் வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, கிவிங் அவே திங்ஸ். ஒரு விஷயத்தை நான் விடவே மாட்டேன், பிடிச்சி வச்சுக்காதீங்க. ஏன்னா மீனம் அப்படிங்கிறது கிவ் அவே, எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற குணாதிசயத்தை மீனம் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத வளர்த்துக்கணும். ஏன்னா விருச்சிகம் நம்ம கேதுவோட ஹாட்ஸ்பாட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா மீனம் அப்படிங்கிற ராசி தான் கேதுவோட ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி. அப்போ இந்த அடுத்த சால்வேஷன் நோக்கி, எலிவேஷன் நோக்கி, வாழ்க்கையில் அடுத்த படிநிலை நோக்கி உயர்ந்து போகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி லெவலில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாலுமே கிவ் அவே அப்படிங்கிற அந்த குவாலிட்டியே, கிவ் அப் திங்ஸ் அப்படிங்கிற குவாலிட்டி மீனம் வளர்த்துக்கிட்டே இருக்கணும்.
10ஆம் பாவத்துக்கு சனியோட அஸ்பெக்ட் போகுது, 3ஆம் பாவத்துக்கு சனியோட அஸ்பெக்ட் போகுது, 7ஆம் பாவத்துக்கு சனியோட அஸ்பெக்ட் போகுது. பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியாக உருவாகும். நிறைய பேர் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நம்ம தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. புதுசாக பார்ட்னர்ஷிப்பை தொழிலில் கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது நம்மளோட தசாபுத்திக்குள்ளே அது ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தசாபுத்தி கோச்சாரம் ஒஸ்ட்டாக இருக்கும்போது மட்டும் தொழில் ரீதியாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, அர்ஜி பண்ணி எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த கோச்சார பயிற்சி மீனம் வந்து இறங்கி விளையாடுங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும்போது 7.5 சனி எல்லாம் நீங்கள் மீறி யூ வில் அச்சீவ் செவரல் திங்ஸ் இன் 2025. ஆனால் அதுக்கு வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா கிவ் அவே. ஒரு விஷயம் நமக்கு சரி வரல, ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படிங்கும்போது அது கிவ் அப் பண்ணிடுங்க. அதை கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஏன்னா விட்டு விடுறதும் விட்டு விலகிறதும் தான் மீனத்தோட முதல் குவாலிட்டியே. கேதுவோட கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல தானே. விருச்சிகத்தையும் மீனத்தையும் நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு தம்புருள் என்னென்னா, சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கிவ் அவே. அதை கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் அடுத்த படிநிலை நோக்கி ஆக்கப்பூர்வமான ஸ்டெப்ஸை நோக்கி நீங்கள் நகர்ந்துட முடியும். 7ஆம் பாவத்தில் சனி பார்க்குது, 7ஆம் பாவத்தை சனி பார்க்குது அப்படிங்கும்போது ரிலேஷன்ஷிப்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தையும் நிறையவே அவங்க சோதிப்பாங்க. பரவாயில்ல, அந்த சோதனைலாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது 7ஆம் பாவமாக கண்ணியே உங்களுக்கு வருது. அப்போது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் டிஸ்அக்ரிமெண்ட் இல்லாமல், வாதம் எதிர்வாதம் விவாதம் இல்லாமல் உங்களுக்கு அது என்றைக்குமே லைஃப்பில் கிடையாது. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ரொம்ப ஆர்குமெண்ட்டிவ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸும் என்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் அங்கே ஒரு ஹோல்டு வைங்க. 10ஆம் பாவத்தை சனி பார்க்குது அப்படிங்கும்போது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடணும் சொல்லிடுச்சு. சனி 10ஆம் பாவத்தோட சம்மந்தப்படுது, 10ஆம் பாவத்தை பார்க்குது அப்படின்னாலே கம் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன் டு மேக் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், கம் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன் டு க்ரோ மோர் இன் யோர் ப்ரொஃபஷன். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2025 உங்களுக்கு உண்டான வருஷம்தான், உங்களுக்கு உண்டான ப்ரோக்ரெசிவான ஒரு இயர் தான். ஸோ மேலே அடுத்த படிநிலைக்கு உயர்றதுக்கு மீனராசிக்கு எல்லா கிளியரன்ஸும் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த 7.5 சனி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு மட்டும்தான் உங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். 7.5 சனியோட விஷயத்தில் பயம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நம்ம தர்மத்துலேருந்து விலகிறோமா அப்படிங்கிறதுல மட்டும்தான். அந்த தர்மத்துலேருந்து விலகினா மட்டும்தான் அது நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும். மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கானது தான். வாழ்க வளமுடன். மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த 2025வது வருடம் எந்த மாதிரி விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போகுது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபுருஷோட ஒரிஜினல் 10ஆம் பாவமான மகரம், இந்த உழைச்சி ஓடா தயாராங்கன்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில் பெரியவங்க, அது வந்து மகரத்துக்கு தான் அக்மார்க்க பொருந்தும். ஏன் அப்படின்னா உழைக்க பிறந்தவங்க மட்டும்தான் மகரம். அவங்க வந்து பேட்டர்ன் மேக்கர்ஸ். யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மகரம் போட்டு கொடுக்குற ஸ்கெட்ச் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை பண்ணிடும். ஸோ அந்த பேட்டர்ன் மேக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சனி 3ஆம் பாவமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ஃபஸ்ட்டு அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லா விஷயங்கள்லையும் இந்த 2025 உங்களுக்கு மாற்றத்தை ஓப்பன் பண்ணிடுறதுங்கிறது உறுதி. அந்த சனி 3ஆம் பாவத்தில் மாற்றத்தை கொண்டு கொடுக்கறது எதுலெல்லாம் அப்படின்னா வருமானத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க வே ஆஃப் அப்ரோச், இது 3லையுமே மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த சனி தன்னுடைய பார்வை எங்கெல்லாம் அடுத்து செலுத்துது அப்படின்னா 5ஆம் பாவமான டெசிஷன் மேக்கிங்கில் கொண்டு போய் வைக்கிது. அப்போ நிறைய விஷயங்களில் அவங்க சிந்தனையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க யோசிச்சுட்டு இருந்த விதம் 2025க்கு முன்னால் ஒரு மாதிரி இருக்கும், 2025க்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும்.